ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மோட்டோ டயக்னோஸ்டிக்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் MT15 கீர் லிவர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அதோட சர்ப்ரைசிங்கான விஷயம், அந்த கமெண்ட் செக்ஷனில் மல்லு மோட்டோ மிளகாரன்ட்டு கேரளாலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எதிர்பார்க்கவே இல்லை அவர் சென்னை வரைக்கும் வருவாருன்னு. அவரோட வண்டி தான் இது. சேம் R15 V3யில் அதே மாடிஃபிகேஷன் பண்ணி தரணும்னு கேட்டிருந்தார். அவர் வந்த டைம் அதுவுமா சென்னையில் பார்த்தீங்கன்னா செம்ம ரெயின் வேறு, பார்த்தாலே தெரியும் வீடியோவில். சரி, அவரோட நேம் கண்ணன். தேங்க்யூ ஃபார் கண்ணன் ப்ரோ. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு ஸ்டாக் கியர் லிவர். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஷேக் இருக்குன்னு. ஆப்ரேட்டே பண்ண முடியல. இதுதான் நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கியர் லிவரை ரிமூவ் பண்ணிவிட்டு டியூக் கியர் லிவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினோட அண்டர் பெல்லி கார்டு, ஸ்டாக் கியர் லிவர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதுதான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிற கியர் லிவர் அசம்பிளி. அட்ஜஸ்ட்மெண்ட் ராட் 230 கியர் லிவர். இதுதான் MRP போடல. இதோட ப்ரைஸ் 850 சம்திங், 800 to 850 இருக்கும். பார்த்தீங்கன்னா டபுள் பேரிங் வரும். இதனால தான் இந்த கியர் லிவர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். 850க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இது வந்து கியர் லிவர் ஆம். இதோட ப்ரைஸ் அரௌண்டு 200 to 250 வருது. ஒரு போல்ட், 12mm நெட்டு, ரெண்டு வாஷர். கேடிஎம்மோடது, கேடிஎம்மோட ஒரிஜினல் வாஷர், கியர் லிவர் வாஷர். இது நார்மல் வாஷர் போட்டிங்கன்னா கியர் லிவர் ஸ்டக் ஆகிடும். இந்த மாதிரி வாஷர் தான் போடணும். ஒன் சைடு ஸ்டெப்பு வச்ச மாதிரி வரும். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா RC 200 அசம்பிளி. இப்போ இது வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். கியர் லிவர் வாஷர் ஒன்று, ஸ்டெப்பு வர சைடு ஃப்ரண்ட்டில் உள்ளே போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு போல்டு போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வாஷர் எடுத்து ஸ்டெப்பு வர சைடு உள்ளே வர மாதிரி. பேரிங்கோட இன்னர் வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது. நெட்டு வந்து ரிவர்ஸில் போடுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் சைடு வெளியே வர மாதிரி போட்டுருங்க. டைட் பண்ணிவிடுவோம், ஃபுல் டைட் பண்ணிவிடுவோம். இதை பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியும். இது போல் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும், ஸ்டக் ஆகக்கூடாது. வாஷர் மாற்றி போட்டால் ஸ்டக் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுதா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் லிவர் அசம்பிளி. இது இப்போது ஃபிக்ஸ் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ஓரமாக வச்சுட்டு
இந்த ப்ராக்கெட்டில் கியர் லிவர் ஃபிட்டிங்கு ரெடி பண்ணிப்போம். 12mm நெட் ஒன்று எடுத்து இந்த பேக் சைடில் ஒரு ஸ்டெப் ஒன்று வரும், இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுருவோம். ஹோல்ஸ் கரெக்டாக சென்டராக போட்டுருணும். மிஸ்டேக் ஆச்சுன்னா கியர் லிவர் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஹோல்ஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போடணும். அவ்வளோதான். இப்போ வண்டியோட ஸ்டாக் ஃபுட் ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபுட் ரெஸ்ட் கண்டிப்பாக ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க, அதுதான் சேஃப். ஓகே, இப்போ எல்லாமே ரெடி. வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ப்ராக்கெட் ஃபிக்ஸ் பண்ணதும் கியர் லிவர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஃபுல் அசம்பிளியை. மட்டும் இல்லாமல் இந்த கியர் லிவரோட பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ராடை கிளாக் வைஸில் சுற்றினா கியர் லிவர் பொசிஷன் கீழேயும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா கியர் லிவர் பொசிஷன் மேலேயும் போகும். இது பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் தான். நம்ம ரைடிங் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இது எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாக் கியர் லிவரில் இது எதுவுமே இருக்காது, ஸ்டாண்டர்டாக இருக்கும். அவங்க வச்சு கொடுக்குற பொசிஷனில் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான பொசிஷனில் வச்சுட்டு லாக் நெட்டை டைட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ லாக் நெட் டைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கியர் லிவர் ஆர்ம் போல்டு 10mm போல்டு. இது நார்மல் தான், எல்லா வண்டிங்களும் சேமாக தான் வரும். இது ஒன்று போட்டுட்டு டைட் பண்ணிடலாம். இந்த டூல் கிட் ஒன்று கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பொசிஷன்லாம் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒர்க்கு டக்கு டக்குன்னு முடியும். ஆல்மோஸ்ட் இதை வச்சு அவுட்ரு ஃபேரிங் எல்லாத்தையும் பண்ணிடலாம். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்காக சொல்லுறேன். ஓகே, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கியர் லிவர் ஆப்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா எந்தளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நெய்லேயே ஒர்க் ஆகும். இதில் பேரிங் வரனால தான் இந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஷேக்கும் இருக்காது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் இருக்கும்போது ஷிஃப்டிங் எந்தளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு தெரியும். ஒரு ஃபிங்கர்லேயே ஒர்க் ஆகுது. இதில் வர 2 பேரிங்குமே ஷீல்டு தான், அதனால் ரெயினுக்கு எதுவும் டேமேஜெலாம் ஆகாது, ரஸ்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது. என்னோடய வண்டியில் இது 4 இயர்ஸாக நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே வேணும், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.